ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் ஆர்பி டியூஷன் சென்டரோட டீச்சர் தான் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் கிளாஸஸ் வ்ளாக் வரல. சம் நெட்வொர்க் இஷ்யூஸ் அப்படிங்கிறதுனால என்னால் கிளாஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. ஸோ இப்போ தான் நான் கரெக்டாக அதுக்கான ப்ராப்பரான திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராக நமக்கான கிளாஸ் வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இத்தனை நாளாக கிளாஸ் வீடியோஸ் போடாததுக்கு ரொம்ப ரொம்ப சாரி அண்ட் அப்பாலஜிஸ். ஸோ இன்றைக்கி நம்ம டே 5 கிளாஸ் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம், எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் நவுன். ஓகேவா? நவுனில் இருக்கக்கூடிய டைப்ஸ் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுவும் நம்மளுக்கு 2 பார்ட்டாக வரப்போகுது. ஸோ இன்றைக்கி ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் நவுனும், நாளைக்கு கிளாஸில் ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் நவுனும் சேர்த்து மொத்தம் 10 டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி கண்டென்ட்லனா, டைப்ஸ் ஆஃப் நவுன், அதில் காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், கான்க்ரியேட் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு சொல்லிட்டு மொத்தம் நம்ம 4 நவுனோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வாங்க நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் நவுன். நவுனில் மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னா, மொத்தம் 10 டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், கான்க்ரியேட் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ், கலெக்டிவ் நவுன்ஸ், கவுண்டபிள் நவுன்ஸ், அன்கவுண்டபிள் நவுன்ஸ், காம்பவுண்ட் நவுன்ஸ், கிரன்ஸ், பொசசிவ் நவுன்ஸ்னு சொல்லிட்டு மொத்தம் 10 டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் இருக்குது. இந்த நவுனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 10 டைப்ஸ் இருக்குது. நவுன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பெயர் சொல்னு சொல்லியிருக்கோம். அந்த பெயர் சொல்லையே நம்ம 10 டைப்ஸாக நம்ம டிஃப்ரென்டியேட் பண்ணலாங்கிறது தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்கக்கூடியது இந்த 10 டைப்ஸ் ஆஃப் நவுனில் எனி 4 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய 6 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? வாங்க நம்ம பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற நவுன் என்னென்னா காமன் நவுன். காமன் நவுன் அப்படின்னா என்ன? காமன் அப்படின்னா என்னென்னா பொதுவாக அப்படிங்கிறது சொல்கிறது அர்த்தம். காமன் அப்படின்னா பொது, ஒருத்தர் இல்லையா, ஒரு பொருள் அந்த மாதிரி குறிப்பிட்ட ஒன்று மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்கிறதுக்கு பேர் தான் காமன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ காமன் நவுன்னா என்னென்னா, எ காமன் நவுன் நேம்ஸ் எனி ரெகுலர் ஆர்டினரி பர்சன், அனிமல், பிளேஸ், திங்ஸ் ஆர் ஐடியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காமன் நவுன் அப்படின்னா நம்ம லைஃப்பில் தினைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை ஒரு அனிமலாக இருக்கலாம், இல்லை ஒரு இடமா இருக்கலாம், இல்லை ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லை நமக்கு தோணக்கூடிய ஒரு யோசனையாக இருக்கலாம். இதை பொதுவாக நம்ம சொல்கிறதுக்கு பேர் தான் காமன் நவுன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ரிவர், ஹாலிடே, ரிலீஜியன், மந்த், டே, சிட்டி, காம்பஸர், பாய், கார், லாங்குவேஜ், ஃபோன். ஸோ இதில் எல்லாமே நம்ம பொதுவாக தான் நம்ம சொல்கிறோம். யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ரிவர் நேம் சொல்லுங்கள் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒன்று தானே நம்ம பொதுவாக சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பொதுவாக சொல்லக்கூடியதுக்கு பேர் தான் காமன் நவுன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்துக்குள்ளே இதுதாங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல எடுத்து வைக்கிறதுக்கு பேர் தான் ப்ராப்பர் நவுன்னு சொல்கிறோம். ஸோ ப்ராப்பர் நவுன் அப்படின்னா எ ப்ராப்பர் நவுன் நேம்ஸ் எ வெரி ஸ்பெசிஃபிக், வெரி பர்டிகுலர் பர்சன், அனிமல், பிளேஸ், திங்ஸ் ஆர் ஐடியா. ஸோ இப்போ நம்ம பொதுவாக சொல்கிறோம் இவங்க வராங்கன்னா யார் வராங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல பர்டிகுலராக அவங்கள குறிப்பிட்டு மட்டும் சொல்கிறதுக்கு பேர் தான் ப்ராப்பர் நவுன்னு சொல்கிறோம். இது நம்ம ஒரு பர்சன்லேயும் சொல்லலாம், இல்லை ஒரு அனிமல்லேயும் சொல்லலாம், பிளேஸ்லேயும் சொல்லலாம், இல்லை நம்ம ஒரு யோசனையிலையும் சொல்லலாம். பர்சனில் அப்படின்னா நாளைக்கு அவங்க வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்போ இன்னொருத்தவங்க கொஸ்டின் கேட்பாங்க, யார் வராங்க கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த யார் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பர்டிகுலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது அடுத்ததாக ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, இட் ஆல்வேஸ் பிகின்ஸ் வித் கேபிட்டல் லெட்டர். இதில் சொல்லக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிக்கான ப்ராப்பர் நவுன் எல்லாமே எதில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதெல்லாம் காமன் இல்லாத ப்ராப்பர் நவுன், காமனும் வரும் ப்ராப்பரும் வரும்.
காமனில் இருந்து குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு பேர் தான் ப்ராப்பர் நவுன். ஓகேவா? அது என்னென்ன எக்ஸாம்பிள்னா பேட்மேன், மிசிசிப்பி ரிவர், 4th of July, புத்திசம், டிசம்பர், மண்டே, லண்டன், லுட்விக் வேன் பீத்தோவன், பீட்டர், வால்வோ, ஸ்பானிஷ், ஐஃபோன். ஸோ இது எல்லாத்துலேயுமே இப்போ ஐஃபோன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பிராண்ட் இருக்கும். என்ன பிராண்டு கேட்போமா? ஸோ அதே மாதிரி வந்து இதில் வந்து என்ன நம்ம எடுக்கிறோன்னா டிசம்பர்னு சொல்கிறோம். ஸோ டிசம்பர் மீன்ஸ் அது வந்து கிறிஸ்துமஸாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ மண்டேன்னா என்னது? மண்டே மட்டும்தானே இருக்கும். மண்டேங்கிறது வேறு எதுலேயுமே வராது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இதை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு பேர் தான் ப்ராப்பர் நவுன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது கான்க்ரீட் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். கான்க்ரீட் நவுன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏதாவது நம்ம ஒரு பொருளை இல்லைன்னா ஒரு மனுஷங்களை நம்ம பார்க்குறதாலேயோ தொடுறதாலேயோ இல்லை ஏதாவது ஒரு ஃபுட்டை நம்ம சாப்பிட்றதாலேயோ இல்லை ஏதாவது ஒரு ஃப்ளேவரை நம்ம ஸ்மெல் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம உணர்வுகளை மென்ஷன் பண்ணி வர்றதுக்கு பேர் தான் என்னது? கான்க்ரீட் நவுன்னு சொல்கிறோம். பார்க்கலாமா? எ கான்க்ரீட் நவுன் names a person, animal, place or things that you can actually see, touch, taste, hear or smell. ஒரு மனிதனையோ இல்லை ஒரு அனிமலையோ இல்லை ஒரு பிளேஸையோ அல்லது ஒரு திங்ஸையோ நாம் தொடுறதுனாலையோ பார்க்குறதுனாலையோ சுவைக்கிறதுனாலையோ இல்லை கேட்குறதுனாலையோ இல்லை நுகர்ந்து பார்க்கறதுனாலையோ வரக்கூடியது தான் கான்க்ரீட் நவுன். ஒரு உணர்வுகளை வைத்து நம்ம அடையாளம் கொண்டு கொள்ளக்கூடிய பெயர் சொல்ல தான் நம்ம கான்க்ரீட் நவுன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பர்ஃப்யூம் அப்படிங்கிறது என்னது? ஒரு திங்ஸ். அப்போ நம்ம அதை என்ன பண்ண முடியும்? பர்ஃப்யூமை ஸ்மெல் பண்ணி பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு புக்கு என்னது? ஒரு திங்ஸ். அப்போ நம்ம அதை என்ன பண்ண முடியும்? டச் பண்ணி பார்க்க முடியும். டச்சும் பண்ண முடியும், நம்ம படித்தும் பார்க்க முடியும். அடுத்து ரூம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? உள்ளே போகிறோம், ரூம் கதவு திறக்கிறோம், ஸோ அதெல்லாம் நம்ம டச் பண்ண போகிறோம். பென்னு நம்ம எழுதுகிறோம், அதனால் நம்ம டச் பண்ண போகிறோம். கம்போசர் மியூசிக் போட போகிறோம், மியூசிக் கம்போசர். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அது கீபோர்டாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு பியானோவாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? டச் பண்ண போகிறோம். ஒரு மனுஷன் இங்கே வான்னு கூப்பிட்டா கையை பிடிச்சி எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும்னா டச் பண்ணி தான் கூட்டிகிட்டு போக போகிறோம். கார் நம்ம ட்ரைவ் பண்ணுறோம், ஸோ அதை என்ன பண்ண போகிறோம்? டச் பண்ணி தான் நம்ம ட்ரைவ் பண்ண போகிறோம். காரை நம்ம பார்க்குறோம், ஸோ அதில் பார்க்குறதும் இருக்குது, தொடுறதும் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஒரு பிரியாணி சாப்பிட்றோம், இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸை நம்ம டேஸ்ட் பண்ணுறோம், இல்லை ஒரு மியூசிக் இருக்குது அதை நம்ம கேட்குறோம். ஸோ இது எல்லாமே நம்ம உணர்வுகளை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய பேர் சொல்ல தான் என்னென்னு சொல்கிறோம்? கான்க்ரீட் நவுன். ஓகேவா ஸ்டூடெண்ட்? அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நவுன் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு சொல்கிறோம். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய 5 சென்ஸு. ஓகேவா? சென்ஸ்னால் என்ன? நம்ம அழுகிறது, சிரிக்கிறது, கோபப்படுறது, அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய எமோஷன்ஸை மென்ஷன் பண்ணி வரக்கூடிய நவுனுக்கு பேர் தான் என்னது? அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், an abstract noun names in idea, feeling, emotion or quality that control cannot be detected by your 5 sense. ஓகேவா? ஸோ நம்மளை அறியாமல் வரக்கூடிய நம்மளுடைய ஃபீலிங், எமோஷன்ஸ் நம்ம கட்டுப்படுத்த முடியாமல் நம்மளுடைய வெளிப்படுத்துவோம் இல்லையா? அழுகிறதா இருக்கட்டும், சிரிக்கிறதா இருக்கட்டும், சந்தோஷப்படுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் அடிப்படையாக வைத்து வரக்கூடிய பேர் சொல்லுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரிட்டினஸ், ப்ளஷர், அனாயன்ஸ், ஸ்கில், நேச்சர், கம்யூனிகேஷன், லவ், வெலாசிட்டி, எஜுகேஷன்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் எக்ஸாம்பிளுக்கு நேச்சர், நம்ம அதை என்ன பண்ண முடியும்? வண்டர்ஃபுல், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குற, அதை நம்ம ஃபீல் பண்ண முடியும். அங்கே இருக்கக்கூடிய இடத்த வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம மனசில் நம்ம அதை ரசித்து பார்க்க முடியும். அந்த ரசிக்கிறதுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்கிறோம். லவ், அது ஒரு ஃபீலிங், அதை நம்மளால் எக்ஸிக்யூட்டே பண்ண முடியாது. ஸோ அதுக்கும் பேர் என்னது? அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு. இந்த மாதிரி நம்ம உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு சொல்கிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 4 டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம். மொத்தம் நவுனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அதில் மொத்தம் 4 நவுன் பற்றி இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோன்னு நான் நினைக்கிறேன். அந்த டீட்டெயில்ஸான விளக்கம் வந்து உங்களுக்கு
கிளியராக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்டோ இல்லை உங்களுக்கு இந்த நவுனில் இன்னும் டீட்டெயில் தேவைப்படுதுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் எந்த நவுனுக்கு உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுங்கிறத கொஞ்சம் ஹைலைட் பண்ணி சொன்னீங்கன்னா நான் இன்னும் ஷார்ட்ஸில் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை நான் உங்களுக்கு அதிகமாக நான் கொடுக்குறேன். ஸோ நம்ம சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. அது இல்லாமல் ஷார்ட்ஸில் நிறையா பார்க்குறீங்க, நம்ம வீடியோஸை ஃபுல்லாக பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஸோ வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்தா தான் நம்ம கிளாஸ் எதுக்கானதுங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியும். ஷார்ட்ஸில் பார்த்தா மட்டும் புரியாது. ஸோ வீடியோஸும் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். ஓகேவா மக்களே? நான் முடிஞ்சளவு இதை நான் ஷார்ட்ஸும் நான் அப்லோட் போடுறேன். இருந்தாலும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னா நீங்கள் வீடியோஸ் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் இதுக்கப்புறம் வரக்கூடிய அடுத்தடுத்த கிளாஸஸ்க்கான வ்ளாக்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் முன்னாடியே வரும். ஈஸியாக நம்ம கிளாஸை கற்றுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.